அதான் டெம்பரேச்சர்னா அப்படின்னா எப்படி கண்ணு முன்னால் எப்படி பார்க்கறது? மறுபடியும் வார்த்தை தான் சொல்கிறோம் டெம்பரேச்சர்னு. ஸோ இந்த விரல் இங்கிருந்து தொடும்போது இந்த நுனியில் இருக்கிறது இங்கே இருக்கிறது எந்தையோ கண்டுபிடிச்சி தான் நம்ம மண்டைக்கு சொல்லுது. இது வந்து கூலாக இருக்குது, இது வந்து ஹாட்டாக இருக்குன்னு சொல்லி எனத்தை சொல்லுது. இந்த விரல் ஏதோ சென்சார் இருக்குது. இப்போ மரம் மெட்டல் என்ன எடுத்தீங்கனாலும் அது வந்து எதால் உருவாயிருக்கு? அணுக்கள். ஸோ இந்த இயற்கையில் இந்த அணுக்கள் என்ன பண்ணுன்னா சும்மா ஒரு இடத்துல நிற்காது, லேசாக இப்படி ஆடிட்டு இருக்கும், இயங்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம தொடும்போது நம்ம விரல் நுனிகள் இருக்கிற அந்த சென்சார்ஸு அந்த இயக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுது. அந்த இயக்கம் கம்மியாக இருந்ததுன்னா கம்மி டெம்பரேச்சர், இயக்கம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஜாஸ்தி டெம்பரேச்சர். ஸோ ஐடியா கிடைக்குதா? ஸோ அணுக்களோட இயக்கம். ஸோ இப்போ விஷுவல் கிடைச்சிருதா? இப்போ எப்போ போய் எங்கே போய் ஒரு டெம்பரேச்சர்னா என்னன்னு யாராவது கேட்டாங்கன்னா தெளிவாக நம்மளால் கண் முன்னால் பார்க்க முடியுதா? அதே மாதிரி தான் இந்த எனர்ஜிங்கிற விஷயமும்.